Hello students, I am Farooq. Today let us continue with yesterday topics, that is effect of capacitors in case 2, and also let us see one more important topic, that is combination of capacitors. So listen guys, let me explain. Okay students, we start our class. நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் இன் கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தோம். அதில் கேஸ் 1 பார்த்துட்டோம் நேற்று. ஓகே, இப்போ நம்ம என்ன செகண்ட் கேஸ் பார்க்குறோம். செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the battery remains connected to the capacitor. ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணியிருப்போம் 2 parallel plate கெப்பாசிட்டர் கிட்ட. இப்போ என்ன பண்ணுறோம், பேட்ரி ரிமைன்ஸ் கனெக்டட், கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நேற்று பார்த்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸில் என்ன சேஞ்சஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜியில் என்ன சேஞ்சஸ், சார்ஜில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நேற்று நம்ம பார்த்த மாதிரியே 2 parallel plate கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். 2 parallel plate கெப்பாசிட்டர்ஸ், அதை டிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணுங்கள். இது ஃபுல்லி மேடப் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். சென்டரில் என்ன இருக்குங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது உள்ள, இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே இருக்குது. இது ஃபுல்லி நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஓகே, இது இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. எப்போ வாட் இஸ் E0 டைஎலக்ட்ரிக் ஸ்லாப், வித்தவுட் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணியிருக்கும் பொழுது இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் அந்த 2 பிளேட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் என்ன இருக்குது இங்கே, தட் இஸ் V0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இது கேஸ் வந்து நம்ம நேற்று பார்த்தோம், எப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இப்போ அதை அப்படி கண்டினியூ தான் இங்கே பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்கிறோம் பாருங்கள், இப்போ டைஎலக்ட்ரிக்கை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேம் டயக்ராம்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைஎலக்ட்ரிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். லைக் இட்ஸ் ஏ டைஎலக்ட்ரிக் மீடியம். இதை டைஎலக்ட்ரிக் நம்ம எடுத்துக்கலாம். டைஎலக்ட்ரிக் ஏதாவது ஒரு டைஎலக்ட்ரிக் லைக் ஏ மைக்கா, எபோனைட், கிளாஸ் ராட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து இன்சர்ட் பண்ணிடுறோம். எதை ரிமூவ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் கேஸில் பேட்டரியை ரிமூவ் பண்ணியிருப்போம் டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம். இப்போ டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமும் பேட்டரியை ரிமூவ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளுடைய கேஸ் கொஸ்டினே அதுதான். இந்த பேட்டரி ரிமைன்ஸ் கனெக்டட் டு த கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ இப்போ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேம் ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகுது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு சேமாக இருக்குது, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்ருக்கோ அதே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இருக்கும். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V0 அக்ராஸ் த பிளேட்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த V0ங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஒன். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ரிமூவ் பண்ணல. ரிமூவ் பண்ணால் தான் டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் இங்கே நான் ரிமூவ் பண்ணல. அப்போ எவ்வளோ அப்ளைடு பொட்டன்ஷியல் இருக்கோ அதே தான் இருக்குது. ஓகே, இப்போ இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் சார்ஜில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. சார்ஜோட வேல்யூ பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. என்ன சார் சார்ஜ் டிஃபர் ஆகுதுன்னா, இன்க்ரீஸ் ஆகுது. சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. சார்ஜஸ் என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகிடுது. எப்படி சார் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபேரடேயோடைய எப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும் பொழுது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணும் பொழுது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை. அட் த சேம் டைம் சார்ஜோட வேல்யூ என்ன ஆகுது, டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆகுது. சேஞ்சஸ்லேயும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீசஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த ஃபேக்டர் ஆஃப் எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. யூ நோ தட் எப்சிலான் ஆர், வாட் இஸ் தட் எப்சிலான் ஆர், தட் இஸ் எப்சிலான் ஆர் இஸ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்சிலான் ஆரை நம்ம என்ன சொல்லுவோம், நார்மலாக டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் பெர்மியபிலிட்டி ஆஃப் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. எப்சிலான் ஆருக்கு என்ன பேருனா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இது எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய சார்ஜு எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகுதுனாங்க, எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எது இன்க்ரீஸ் ஆகுது, சார்ஜ், இனிஷியல் சார்ஜ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன சார் இனிஷியல் சார்ஜு, டைஎலக்ட்ரிக்கை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ. இப்போ டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சார்ஜோட வேல்யூ தான் Q. ஓகே, இது எப்படி சார் இன்க்ரீஸ். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம், எப்படி Qவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, வி நோ தட்
electric field between the two parallel plates, that is E is equal to sigma by epsilon naught. இது நமக்கு தெரியும். In case of without dielectric, that means only in air medium, air or free space. இப்போ நான் air medium நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். In case of air medium, it is denoted the letter E naught. Okay, அப்போ that is sigma by epsilon naught. Okay, next, what is the value of sigma? What is sigma? That's called surface charge density. We know the definition of surface charge density, that is sigma is equal to charge per area. இப்போ அது Q by A அப்படின்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் Q by A. இனிஷியலாக வித்தவுட் ஏர் மீடியம்னால ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சார்ஜ் Q நாட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ நான் இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q நாட் பை A இன்ட்டு எப்சிலான் நாட். ஓகே, இது E நாட். E நாட் மீன்ஸ் இன் ஏர் மீடியமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன. இப்போ வென் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இஸ் இன்சர்ட்டட், இப்போ டைஎலக்ட்ரிக்கை நான் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் what is the electric field? That is represent that letter E. ஓகே, அப்போ சேம் ஃபார்முலா சிக்மா பை எப்சிலான் நாட். எப்சிலான் நாட் வராது, எப்சிலான் வரும். ஏன் சார்? மீடியம் வில் பி சேஞ்ச்டு. வாட் இஸ் எப்சிலான்? மீடியம் ஆஃப் பெர்மியபிலிட்டி. medium of permeability. Now what is sigma? That is sigma is, what is that? Sigma is equal to, இப்போ ப்ரெசண்டாக என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் எடுத்துக்கிறோம். நான் அதை Qன்னு சொல்கிறேன், Q by A. ஓகே, இப்போ இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி வாட் இஸ் எப்சிலான் ஆர், சாரி வாட் இஸ் எப்சிலான் மீடியம் ஆஃப் பெர்மியபிலிட்டி, தட் வில் பி ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். ஓகே, எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சிக்மாவுக்கு Q by A, எப்சிலானுக்கு எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். ஓகே, இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க, இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1, ரெண்டே டிவைட் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 1ஐயும் டிவைட் பண்ணால் என்ன சார் நடக்கும்? அப்போ E by E நாட் ஈக்குவல் டு Q by A epsilon naught into epsilon R. டிவிஷனில் வரக்கூடிய E நாட்டை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன். ஸோ அப்போ இன்வர்ஸாக எழுதணும், A epsilon naught divided by Q நாட். ஓகே, அப்போ காமன் டேம் ஏரியா சேஞ்ச் ஆகாது, கேன்சல் ஆயிரும். எப்சிலான் நாட் கேன்சல். ரிமைனிங் டேம் என்னங்க? E by E நாட் equal to Q by Q நாட் into epsilon R. ஓகே, இப்போ இங்கே தான் நம்ம கவனிக்கணும். இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டைஎலக்ட்ரிக்கை இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுனா E நாட் தான். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் டைஎலக்ட்ரிக்கை இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E நாட் தான். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குங்க? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறல. வித்தவுட் டைஎலக்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, வித் டைஎலக்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்ச் இல்லை. ஓகே, ஸோ அப்போ இதை நான் என்ன எடுத்துக்கலாம்? ஈயையும் நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்? E நாட்னு எடுத்துக்கிறேன். அப்போ E is equal to E நாட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள். வாட் இஸ் தட்? இது ஈக்குவேஷன். அப்போ E நாட் பை E நாட் தட்ஸ் ஈக்குவல் டு Q by Q நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். ஓகே, அப்போ 1 is equal to Q by Q நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆர், வாட் இஸ் எப்சிலான் ஆர்? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அப்போ அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ Q is equal to Q நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். இதான் நம்ம புக்கில் கொடுத்துருப்போம். இதை மைக்கேல் ஃபேரடே அவர் வந்து என்னென்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் வெரிஃபை பண்ணியிருக்கார். ஸ்டோர் ஆகக்கூடிய, அதாவது டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அது எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் ஆஃப் எப்சிலான் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தால் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாட் இஸ் த சேஞ்சஸ் இன் கெப்பாசிட்டர்ஸ். கெப்பாசிட்டர்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, இப்போ we know that value of charge. சார்ஜோட வேல்யூ என்னது? வித் டைஎலக்ட்ரிக் இப்போ ரெண்டு பிளேட் கடையில் டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் the change in charge that's equal to it is increased by epsilon r times. ஒரிஜினல் சார்ஜோட epsilon r times இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இப்போ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்.
ஏன் சார் அப்படின்னா we know the definition of capacitance, that is C is equal to Q by V. Here V is the applied voltage, that is initial voltage, it is does not change. டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணாலும் சரி இன்சர்ட் பண்ணாமல் இருந்தாலும் சரி V நாட் வந்து சேஞ்சஸ் இல்லை. அப்போ Qவோட வேல்யூ என்னதுங்க? வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் Q? வாட் இஸ் Q? தட் இஸ் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சார்ஜ் வேல்யூ, தட் இஸ் எப்சிலான் R இன்ட்டு Q நாட் டிவைடட் பை V நாட். ஓகே, Q பை V நாட்டை நான் என்ன சொல்கிறேன்? இனிஷியலாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, தட் இஸ் டினோட்டட் த லெட்டர் C நாட். ஓகே, அப்போ C என்ன ஆகுது? சியோட வேல்யூ ஆல்சோ இன்க்ரீசஸ். எவ்வளோ டைம்ஸு? எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, எப்போ? பேட்ரியை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது. ஓகே, பேட்ரியை கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது. இப்போ இந்த கேஸ் ஆஃப் இந்த பேட்ரி ரிமைன்ஸ் கனெக்டட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கேசஸ் பேட்ரி இஸ் டிஸ்கனெக்டட் பிஃபோர் இன்ட்ரடியூசிங் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். ஓகே, அப்போ சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சி நாட் என்ன, சியோட வேல்யூ என்னங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்போ சி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜியோட வேல்யூ என்ன ஆகுதுங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இங்கே எனர்ஜி என்ன ஆகுது இந்த கேஸில், வாட் இஸ் த சேஞ்ச் இன் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ we know that expression for energy stored in capacitor, that is இனிஷியலாக எவ்வளோ எனர்ஜி இருக்கும்னா தட் இஸ் யூ என்ன டைப் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் ஆகுங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிரஷன் 2 இருக்குது, தட் இஸ் ஹாஃப் CV ஸ்கொயர்னு ஒன்று இருக்கும். அனதர் ஒன் Q ஸ்கொயர் பை 2C ஆர் 1/2 Q ஸ்கொயர் பை C அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ நான் இனிஷியலாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னு எடுத்துக்கிறேன், அதை U நாட்னு எடுத்துகிறேன். அப்போ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ C நாட், அப்போ இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூ V நாட். ஓகே, இங்கே அதே மாதிரி போடலாம், Q நாட் ஸ்கொயர் பை C நாட். ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ எனர்ஜி என்ன ஆகுது, டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ V நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, V நாட் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி 1/2வும் கான்ஸ்டன்ட் தான், அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ C நாட்டோட வேல்யூ, இப்போ சிங்கிறது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C நாட்ங்கிறது வித்தவுட் டைஎலக்ட்ரிக். வித் டைஎலக்ட்ரிக்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ சேஞ்ச் ஆகும், தட் இஸ் 1/2 CV நாட் ஸ்கொயர். ஓகே, இப்போ வாட் இஸ் C? வித் டைஎலக்ட்ரிக் இருக்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ. அப்போ டைஎலக்ட்ரிக் இருக்கும் பொழுது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன ஆகுதுங்க, இனிஷியலாக இருக்கிறத விட எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், எனர்ஜி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எப்படி இனிஷியலாக இருந்ததை விட அதிகமாக இருக்கும். U greater than U நாட். அப்போ இது என்ன, வித் டைஎலக்ட்ரிக், அது இல்லாமல் பேட்டரியை ரிமூவ் பண்ணாதப்போ இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது என்னது, இதுவும் அதே கண்டிஷன் தான், பட் வித்தவுட் டைஎலக்ட்ரிக். அது இந்த கேஸில் பார்த்தாலும் அதே தான், C greater than C நாட். ஓகே, C greater than C நாட், அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இதோட நமக்கு முடிஞ்சு. இப்போ இதுக்கடுத்து எனர்ஜி டென்சிட்டி என்ன ஆகுதுங்கிறத கொடுத்துருப்பாங்க. எனர்ஜி டென்சிட்டியோட வேல்யூ என்ன ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே, since the voltage between the capacitor is constant, electric field between the plates also constant. அப்போ எனர்ஜி டென்சிட்டியில் எந்த சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறது கொடுத்துருப்பான். ஸோ அப்போ இந்த கேஸஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அப்போ வாட் ஆர் த சேஞ்சஸ், எப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணாமல் டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டில் எந்த சேஞ்சஸ் இல்லை, அப்போ கான்ஸ்டன்ட். சார்ஜ் என்னது, இன்க்ரீஸ் ஆகுது, சார்ஜ் வில் பி இன்க்ரீசஸ், ஆல்ரெடி இருக்கும் பொழுதை விட எக்ஸஸாக மாறுது. அதுக்கடுத்து என்ன சார் பார்த்தோம், சார்ஜுக்கு அடுத்து என்ன இன்க்ரீஸ் ஆகுது, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஆல்சோ இன்க்ரீசஸ், C greater than C நாட். தென் எனர்ஜி ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன ஆகுது, தட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, இந்த கேசஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் செய்தி தான் என்ன பண்ணுறாங்க, புக்கில் பேஜ் நம்பர் 62ல் ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. when the battery is disconnected, what are the changes in charge, voltage, electric field, capacitance and energy. ஓகே, அப்போ பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கும் பொழுது என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு we see that another topic, that is example 1.21. Okay students, see the next one. Do you know
கம்ப்யூட்டர் கீபோர்ட் கீஸ் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டைஎலக்ட்ரிக் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, ஆர் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கீஸை ப்ரெஸ் பண்ணும் பொழுது, கம்ப்யூட்டர் கீஸை நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது 2 பேரலல் பிளேட்ஸ் வந்து இங்கே இருக்குது. பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இடையில ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நம்ம என்ன இப்போ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே அந்த டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணுது. அப்போ we know that capacitance between the 2 parallel plate தெரியும். that is C is equal to epsilon naught A divided by D. Dங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ். அந்த Dயை நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா Cயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த C இன்க்ரீஸ் ஆகிறனால என்ன ஆகுது, அந்த சர்க்கியூட்டில் ட்ரிகர் பண்ணுது. என்ன கமாண்டோ அதை அங்கே என்ன பண்ணும், எடுத்து கொடுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்யூட்டர் கீ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குது. எந்த கீ நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கீயை ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஓகே, we see the next one, that is that problem example 1.21. okay, நம்ம ஏற்கனவே 1.21 பாருங்க. see the question, a parallel plate capacitor filled with mica. what is mica? that is one of the dielectric material. okay, அதோட epsilon r dielectric constantோட வேல்யூ கொடுத்துருக்கான் 5. epsilon rக்கு யூனிட் கிடையாது. ஓகே, it's connected to the 10 volt battery. the area of the parallel plate is 6 meter square. A value கொடுத்துருக்காங்க, epsilon r value கொடுத்துருக்காங்க, V value கொடுத்துருக்காங்க. separation between the distance எவ்வளோ சொல்கிறாங்க, D ஓட value 6 millimeter. here the 2 questions, one is that find the capacitance and storage the charge. C value என்ன, எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. செகண்ட் கேஸ் என்ன பண்ணுறான், கெப்பாசிட்டரை ஃபுல்லி சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு டைஎலக்ட்ரிக் என்ன செய்கிறோம், அதையும் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதே ப்ராசஸ் என்ன, சேஞ்ச் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், சாரி சேஞ்ச் இன் அப்போ இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூ என்ன, எனர்ஜியோட வேல்யூ என்னங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. அப்போ see the datas, all datas are available. epsilon r value, we know that epsilon naught value, V value, A and D value. ஸோ அப்போ epsilon r, epsilon naught, அப்போ இது எல்லாத்தையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன ஃபார்முலா சார், கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் த 2 parallel plate capacitor with dielectric. அப்போ எப்சிலான் நாட்டுக்கு போது தான் இங்கே எப்சிலான் போடணும். எப்சிலானோட வேல்யூ தான் epsilon r இன்ட்டு epsilon naught. ஓகே, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். epsilon r வேல்யூ, தென் epsilon naught வேல்யூ, தென் A அண்டு டிவைடட் பை Dயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது we find that capacitance of between the 2 parallel plate கிடையில் எவ்வளோ இருக்குது, that is 44.25 into 10 power minus 9 farad. அந்த 10 power 9 நான் என்ன மாற்றிறேன், நேனோ ஃபேரடில் கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத பார்க்குறோம். சார்ஜ் வந்து எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத பார்த்தா தான் என்ன எனர்ஜிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஃப்ரம் த டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டன், C is equal to Q by V, then Q is equal to CV. ஓகே, அப்போ C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ V ஆல்ரெடி கிவன் டேட்டாவில் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we find the number of charges. எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இங்கே இருக்குன்னா 442.5 நேனோ கூலும் சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ எவ்வளோ எனர்ஜி உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா தெரியும், ½ CV ஸ்கொயர் இருக்குது, ஆர் Q ஸ்கொயர் பை 2C. இதில் எந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ஓகே, இப்போ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, என்ன எனர்ஜியாக உள்ளே ஸ்டோர் ஆகுங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த எனர்ஜியோட வேல்யூ தான் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. இங்கே C வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட் எடுத்த உடனே. அதே மாதிரி Vயோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னென்னு பார்க்குறோம். தட் இஸ் 2.21 மைக்ரோ ஜூல். மைக்ரோ மீன்ஸ் 10 power minus 6 ஜூல். ஓகே, இப்போ கேஸ் B. ஸோ கேஸ் A ஓவர். நெக்ஸ்ட் கேஸ் B பார்க்குறோம். செகண்ட் கேஸ் என்ன சொல்கிறோம், ஆஃப்டர் த கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ் ஆன முன்னாடி டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, since the battery already disconnected to the total charge. ஏன்னா ஃபுல்லி சார்ஜ் ஆகிடுச்சுன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, டிஸ்கனெக்ட். அப்போ டோட்டல் சார்ஜில் என்ன, அது சேஞ்ச் ஆகாது. அப்போ எவ்வளோ உள்ள சார்ஜிங் ஆகிருக்கோ, பேட்டரி இப்போ ஃபில்னா இப்போ பேட்டரி ஃபில் தான் காட்டும். நம்ம யூஸ் பண்ண தானே டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணாலும் அவ்வளோ 100% சார்ஜஸ் உள்ளே இருக்குன்னா இருக்கும். பட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக
இன்க்ரீஸ் ஆகும். இது நம்ம முன்னாடி பார்த்தோம், கேஸ் ஏல பார்த்துருப்போம். அதோட எஃபெக்டிவ் தான் இங்கே பார்க்குறோம். ஓகே, அப்போ பிட்வீன் த பிளேட்ஸ் கிடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால சியோட வேல்யூ என்ன ஆகுதுங்க, டிக்ரீஸ் ஆகுது. சியோட வேல்யூ என்னென்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நம்ம முன்னாடி பார்த்தோம், பிஃபோர் டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணுறதுக்கப்புறம் என்ன, டைஎலக்ட்ரிக் இன்செர்ட் பண்ணாதப்போ என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுனா. ஸோ அந்த மாதிரி இப்போ சி அண்டு சி நாட் ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியது என்னங்கிறத இப்போ கெப்பாசிட்டன்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணியிருப்போம். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இ பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆராக மாறுது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இ நாட் பை எப்சிலான் ஆர். ஸோ அதே மாதிரி அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்கே சி நாட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஒன்றும் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அதை வச்சு இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ சார்ஜோட வேல்யூவில் சேஞ்ச் இருக்காது. ஸோ அதே வேல்யூ தான் இருக்கும். எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். அந்த எனர்ஜியோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த எனர்ஜியோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன, அதை கிவன் எப்சிலான் ஆர் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ டைஎலக்ட்ரிக் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன, டைஎலக்ட்ரிக் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன எனர்ஜியில் சேஞ்சஸ் இருக்குங்கிறது தான் இங்கே டெல் யூன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரிமூவ் பண்ணுறது என்னென்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, அது ஒரு ஒர்க் டன்னாக இங்கே இருக்குது. அந்த டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணுற ஒரு ஒர்க் டன்னாக இருக்குது. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க அந்த 8.84 மைக்ரோ ஜூல் அப்படிங்கிறது. ஓகே, கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம். ஏன்னா நம்ம போர்டோ அல்லது நோட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ அதனால தான் நம்ம ஓவராலாக எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம். ஓகே, தட்ஸ் ஆல். We see the next one, that is capacitors in series and parallel. Very important topic. Okay, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். Okay, see the next one. Okay students, next we see that is capacitors in series and parallel, that is combination of capacitors. Okay, இப்போ நமக்கு தெரியும், இப்போ ஒரு கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது தெரியும். கெப்பாசிட்டர்னாவே தெரியும், ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸை வந்து சீரியஸ்லேயே ஆர் பேரலலே கனெக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர்ஸ் என்ன ஆகுது, எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர்ஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். கெப்பாசிட்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சீரியஸில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரியஸ். ஓகே, கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரியஸ். அப்போ சீரியஸில் கனெக்ட் பண்ணுறோம். அது என்ன சார் சீரியஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அதாவது சீரியஸ், வாட் இஸ் மீன் பை சீரியஸ் கனெக்ஷன், என் டு என் கனெக்ஷன். ஒரு எண்ணில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்ணில் முடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே பாருங்கள், ஹியர் ஐ டேக் 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். we know the symbol of capacitor, that is 2 equal parallel lines. ஓகே, அந்த 2 equal and parallel lines நான் என்ன பண்ணுறேன், ஒரு certain டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டு இந்த எண்ணில் ஆரம்பிக்கிறேன், த்ரூ த பேட்ரி, ஒரு பேட்ரியில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் த அனதர் எண். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, 3 கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பிளேட்ஸ் ஃபுல்லாக, இது ப்ளஸ், இது மைனஸ், பேட்டரியோட பாசிட்டிவ் எண்ட், இது நெகட்டிவ் எண்ட், இது இனிஷியலாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த எண்டு ஃபுல்லாக பாசிட்டிவ், இந்த எண்டு ஃபுல்லாக பிளேட்டோட இந்த எண்டு எல்லாம் நெகட்டிவ். சேம் ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ். ஓகே, இது மாதிரி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் C1, செகண்ட் கெப்பாசிட்டர் C2, இது தேர்ட் கெப்பாசிட்டர் C3. இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ இந்த மாதிரி இந்த கனெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா என் டு என் கனெக்ஷன், தட்ஸ் கால் சீரியஸ் கனெக்ஷன். அப்போது இந்த பாருங்கள், இந்த எண்ணில் ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்ணில் வந்து முடியுது. ஓகே, அப்போ ஒரு எண்ணிலேருந்து இன்னொரு ரெண்டு கொண்டு வந்து கொடுக்கும். அதான் என் டு என் கனெக்ஷனாக தான் நம்ம சீரியஸ் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எஃபெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 3 கெப்பாசிட்டரை சீரியஸில் கனெக்ட் பண்ணும்பொழுது ஆட் பண்ணுறோம், C1 + C2 + C3ங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன டோட்டலாக என்ன கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா அது ஈக்குவலாக ஒரு டயக்ராம் காட்டியிருக்கோம். தட் இஸ் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் CS. இது பேட்ரி. ஓகே, இது எஃபெக்டிவ் வேல்யூ. சிஎஸ்ங்கிறது ஈக்குவலன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, சீரியஸில் கனெக்ட் பண்ண முன்னாடி எலக்ட்ரான்ஸ் ஆஃப் சார்ஜஸ் -Q ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எங்கேருந்து சார், இந்த நெகட்டிவ் டெர்மினலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃபார்
ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் டு த ரைட் பிளேஸ் ஆஃப் C3. அப்போ இங்கே வருது ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய என்ன அது புஷ் பண்ணுது. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜை லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பிளேட்டுக்கு புஷ் பண்ணும். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிளேட்டோடைய C3க்கு புஷ் பண்ணும் பொழுது இது எங்கே போகுது? அப்படி C2 உடைய ரைட் சைடுக்கு போகும். ஸோ சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ்னால ஆட்டோமேட்டிக்காக இங்கே நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரியிலேருந்து பிளேட்டோட ரைட் சைடுக்கு எலக்ட்ரானை புஷ் பண்ணுது. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கோ அதே அளவுக்கு இங்கே புஷ் பண்ணும். அப்போ இதை புஷ் பண்ணுது. இதை புஷ் பண்ணுறதுனால இங்கே அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃபில் ஆகுது. டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஏற்கனவே நான் சொன்னேன் கெப்பாசிட்டரோட பிரின்சிபல் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதே அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபில் ஆகுது. அப்போ இந்த ப்ராசஸ்னால என்ன ஆயிடுது? அப்போ C1 ஒரு எண்டு லெஃப்ட் சைடு எண்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எண்டாக மாறுது. அது பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராசஸ்னால என்ன எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆகுதுன்னா Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் உள்ளே ஸ்டோர் ஆகும். டோட்டலாக எவ்வளோ கெப்பாசிட்டர்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். டோட்டலாக எவ்வளோ கெப்பாசிட்டரில் இருக்குது அப்படின்னா Qங்கிற அமௌண்ட் சார்ஜ். இது கான்ஸ்டன்ட். கெப்பாசிட்டர் சீரியஸில் கனெக்ட் பண்ணும் பொழுது Q கான்ஸ்டன்ட்டு. அட் த சேம் டைம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ஈச் கெப்பாசிட்டர் இஸ் டிஃபரன்ஸ். அப்போ இது V1, இது V2, இது V3. Q சேமாக இருந்தாலும் V will be difference. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் will be சேஞ்ச் ஆகுது. எதனால நடக்குது? ஸோ Q சேமாக இருந்தாலும் டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் சீரியஸில் கனெக்ட் பண்ணாலும் சார்ஜோட வேல்யூ சேம். ஓகே, அட் த சேம் டைம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே, இது எதனால் நடக்குது? இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ப்ராசஸ் உள்ளே இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, அதனால் இந்த சேஞ்சஸ் அங்கே இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை தான் V1, V2, V3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா தட் இஸ் இட் வில் பி ஈக்குவல் டு, அப்போ இந்த V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 இது மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு அப்ளைடு வோல்டேஜ் ஆர் பேட்ரி வோல்டேஜ். அப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டருக்கும் அக்ராஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ அதை நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த பேட்ரி வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஏன் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் நமக்கு தெரியும். புஷ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்னால பேட்டரியோட இங்கே இப்போ V1 அக்ராஸ் வோல்டேஜ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகுது. சியோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போ C1 அப்படிங்கும்போது அட் இஸ் த ஃபார்முலா Q/V. Q சேமு, அப்போ C1 டிஃப்ரென்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக V1 டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ அதான் ரீசனு. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தட் இஸ் பேட்ரி வோல்டேஜ் தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் ப்ளஸ் செகண்ட் கெப்பாசிட்டர் plus that capacitor V1 plus V2 V3. From the definition of capacitors ஓட definition தெரியும். What is that? C is equal to Q/V. What is that V? That's equal to, what is that V? Okay, Q/C எழுதலாங்களா? Q/C. அப்போ இது Vக்கான ஃபார்முலா. அப்போ what is V1? That's equal to Q/C1. ஏன் சார் Q/C1 போடுறோம்? பொட்டன்ஷியல் சார்ஜ் வந்து சேம் மாறாது. அட் த சேம் டைம் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு V2, what is that? Q/C2. தென் V3, that is Q/C3. ஓகே, அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தட் இஸ் V is equal to Q/C1 ப்ளஸ் Q/C2 plus Q/C3. ஓகே, இப்போ என்ன Vயோட வேல்யூவும் தெரியும் Q/C. அப்போ Q/C that's equal to Q இதில் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1/C1 plus 1/C2 plus 1/C3. Q கேன்சல் பண்ணுங்கள். இந்த Cங்கிறது என்னென்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இந்த Cங்கிறத நான் என்ன நோட் பண்ணுறேன்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லலாம், சிஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1/Cக்கு பொதுவாக சிஎஸ் போட்டிங்கன்னா வில் பி ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2 ப்ளஸ் 1/C3 அப் டு n நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ்னால் அது அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே 3 கெப்பாசிட்டர்ஸை சீரியஸில் கனெக்ட் பண்ணும்பொழுது இட் இஸ் தட் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே,
இதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பாருங்க. Thus the inverse of equivalent capacitors, that is CS of 3 capacitor is connected in series, it will be equal to the sum of the inverse of each capacitance. ஓகே, அப்போ சிஎஸ்ங்கிறது எப்படி இருக்குது? ஆல்வேஸ் லெஸ் தென் த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரியஸ். சிஎஸ்ங்கிறது இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸோட கம்மியாக தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரியஸ் காம்பினேஷன். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோம். 3 கெப்பாசிட்டர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். C1, C2, C3ன்னு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதை 3ஐயும் N2N கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன் ஒரு காமன் பேட்டரியில். ஓகே, அப்போ இது டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் ஆகும். பட் சார்ஜுங்கிறது சார்ஜ் கான்ஸ்டன்ட் ஆகும். ஸோ இப்போ பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும் என்ன, நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கோ அது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். C3ங்கிற பிளேட்டோடைய ரைட் சைடில் இங்கே இது புஷ் பண்ணுறதுனால இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் பிட்வீனில் நடந்து C2 உடைய லெஃப்ட் சைடில் அதே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இங்கே ஃபில் ஆகும். எகெயின் சேம் ப்ராசஸ் ஹியர் ஆல்சோ பிட்வீன் C1 and C2. தென் the total charge of the both combination is constant. At the same time potential difference is different. So what is the total potential அப்படிங்கிறது பார்க்குறோம். It will be equal to battery potential. அப்புறம் total potential என்னங்கிறத சிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரோம். அப்போ பார்க்கும்பொழுது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இண்டிவிஜுவலோட கம்மியாக இருக்குது. புக்கில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அதை மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், இதே காம்பினேஷனில் பேரலில் பார்க்குறோம். அக்ராஸில் ஒவ்வொரு கெப்பாசிட்டரையும் பேட்டரிக்கு அக்ராஸில் கனெக்ட் பண்ணால் what is the value of effective அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஹியர் வி see that second case, that is capacitors in parallel. grouping of capacitors பார்த்துட்ருக்குறோம். அதில் first one series பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு parallel பார்க்குறோம். here first we connected one, draw the one battery. okay, we draw the one battery எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ இந்த பேட்டரிக்கு அக்ராஸாக 3 கெப்பாசிட்டர்ஸ் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பேட்டரிக்கு அக்ராஸில், ஸோ திஸ் இஸ் அக்ராஸ் ஆர் பேரலல் காம்பினேஷன். இப்போ இட்ஸ் லைக் எ C1, another capacitor that is C2, this is also C3. 3 கெப்பாசிட்டர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எண்டை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுவோம். 3 கெப்பாசிட்டர் C1, C2, C3. ஓகே, இது என்னது, பேட்ரி வோல்டேஜ் விங்கிறது. அப்போ இப்போ பாசிட்டிவ்னா 3க்குமே பாசிட்டிவ் பாருங்கள், வி வந்து சப்ளை பண்ணுது. நெகட்டிவ்னா அதே மாதிரி 3 கெப்பாசிட்டர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுது. அப்போ என்ன, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் பி சேம். அட் த சேம் டைம் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரியஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக இருந்தது. பட் இங்கே பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் சேமாக மாறும். அதே நேரத்தில் சார்ஜோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக மாறும். அப்போ இங்கே Q1னா இது Q2ன்னு இருக்கும், இது Q3ன்னு இருக்கும். ஓகே, அப்போ சார்ஜோட வேல்யூ என்ன, அது இங்கே டிஃப்ரெண்ட்டாக, அப்படியே அதுக்கு ரிவர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக மாறும், டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நெட் சார்ஜ் என்ன, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் யூஸ் பண்ணி நெட் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த காம்பினேஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்ராஸ் காம்பினேஷன். அப்போ இதுக்கு பேரலாக இருக்குது, இதுக்கு இது பேரலாக இருக்குது, இதுக்கு இது பேரலல். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ சேம் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஈச் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அக்ராஸ் த ஈச் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் சேம். தட் மீன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். கெப்பாசிட்டர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ மாறாது. இப்போ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால C1, C2, C3ன்னு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அப்போ V சேம். இப்போ ஃபார்முலா படி C = Q/V. அப்போ இது மாறுது, பட் இது மாறல. அப்போ இது மாறல, அப்போ இது மாறுது. அப்போ அதான மீனிங்கு. இப்போ C1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது Q1ஆக இருக்கணும், இது சேஞ்ச் ஆகலை ஃபார் எக்ஸாம்பிள் கேஸில். அப்போ இது டிஃப்ரென்ஸாக இருக்குது, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சார்ஜஸோட வேல்யூ நாட் சேமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை யூஸ் பண்ணி டோட்டல் சார்ஜ் என்னங்கிறத பார்க்குறேன். அப்போ டோட்டல் சார்ஜுங்கிறது என்ன, தட் இஸ் Q = Q1 + Q2 + Q3. இதான் என்னங்கிறத பார்க்கலாம். we know that formula from capacitance formula, that is C = Q/V, then Q = CV ன்னு எழுதலாம். அப்போ அப்படி கொண்டு போய் Q1, what is the value of Q1, C1 × V1, C1 × V, not V1, because potential difference is same.
What is Q2? C2 into V. What is Q3? C3 into V. இதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்போ Q is equal to C1V plus C2V plus C3V. What is Q? CPன்னு எடுத்துக்கிறோம். Effective capacitance in parallel combination into potential difference. அப்போ V எல்லாத்தையும் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா C1 plus C2 plus C3 V கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ parallel combinationல 3 கெப்பாசிட்டர்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா effective value will be greater value. This is the formula. அப்போ CP எப்படி இருக்குங்க, இண்டிவிஜுவலோட கிரேட்டராக இருக்குது, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர்ஸை விட கிரேட்டராக இருக்குது. ஓகே, இப்போ சிஎஸில் பார்த்தோம், இன்கேஸ் ஆஃப் சிஎஸ்னால் லெஸ் தென் சியாக இருக்குது, அதே நேரத்தில் சிபிங்கிறது கிரேட்டராக இருக்குது. அப்போ இண்டிவிஜுவல் அதை டெஃபினேஷன் கொடுத்துருப்போம் பாருங்கள். அப்போ எப்படி இருக்குது, த ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் சிபி இன் parallel கனெக்டட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, அப்போ சீரியஸில் கனெக்ட் பண்ணுறத விட பேரலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவ் வேல்யூ நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியாக இருக்கட்டும் அல்லது இந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பேரலல் காம்பினேஷன் அண்ட் சீரியஸ் காம்பினேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ தரவாக படிச்சுக்கங்க, டெரிவேஷன் கிளியராக எழுதணும். ஓகே, தட்ஸ் ஆல். We see the next one. Okay students, we see the next one, that is example 1.22. So இந்த 1.22 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த grouping of capacitors ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, டெரிவேஷன் பார்ட் இப்போ நம்ம பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீகால் தான். ஓகே, ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு என்ன டைப்பு, சீரியஸ். அப்போ சீரியஸ் பாருங்கள், சீரியஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு சீரியஸ் பார்க்குறோம், சீரியஸ் அண்ட் பேரலில். ஃபஸ்ட்டு சீரியஸு. இப்போ இந்த சீரியஸில் 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். கெப்பாசிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ வேல்யூனா C1, C2, C3 மூணுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் இருக்குது. அப்போ அந்த மூணுமே டிஃப்ரெண்ட் வேல்யூவில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸை விங்கிற ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம், வோல்டேஜ் இருக்கக்கூடிய பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். அதான் மேலே டயக்ராமில் கொடுத்துருப்பான். இப்போ இங்கே மூணையும் கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னா சார்ஜ் வேல்யூ சேம். இப்போ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் சொல்கிறேன். C = Q/V இது ஃபார்முலா. அப்போ இன்கேஸ் ஆஃப் சீரியஸ் அப்படின்னா Q வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த QVயில் இது 2 தான் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீரியஸ்னால் Q கான்ஸ்டண்ட்டு, V சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் ஆஃப் பேரல்னா Q டிஃப்ரெண்ட் ஆகும், V சேமாக இருக்கும். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை டெரைவ் பண்ணி எழுதினீங்கன்னா போதும். எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஃபஸ்ட் கேஸில், செகண்ட் கேஸில் எஃபெக்டிவ் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு எஃபெக்டிவ் பொட்டன்ஷியலிருந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணும்பொழுது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, இதில் பேரலில் எஃபெக்டிவ் சார்ஜ் என்னென்னு பார்த்து டோட்டல் சார்ஜ் என்னென்னு வச்சுட்டு டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் என்னங்கிறத பார்க்குறோம். சீரியஸில் டோட்டலாக பார்க்கும்பொழுது கம்மியாக இருக்கும், அதே இது பேரலில் பார்த்திங்கன்னா கிரேட்டராக இருக்குது, இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸை விட கிரேட்டராக கிடைக்கும். ஓகே, இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறது. Okay, back to the problem, that is 1.22. It's the easiest one. நிறைய கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டயக்ராமை பாருங்கள். அதாவது find the equivalent capacitance between 2 points, that is P and Q. Configuration shown in below the figure A. டயக்ராம் ஏல கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இப்போ மூணுமே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கூடிய டயக்ராம் தான். இப்போ ஏங்கிற ஒரு டயக்ராம் தான், அது பிங்கிறதுனா ஏவை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் பியை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் வரக்கூடியது தான் எதுங்க, சி. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னென்னா PQ பிட்வீனில் என்ன கெப்பாசிட்டன்ஸ், டோட்டல் வேல்யூ என்னன்னு கேட்குறான். அப்போ நம்ம பிசி டயக்ராமை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு ஏங்கிற டயக்ராம் மட்டும் பாருங்கள். முதல் என்னென்ன காம்பினேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 4 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர், அது ஒரு எண்ணில் ஸ்டார்ட் ஆகி இன்னும் 2க்கு முடியுது. ஸோ அது சீரியஸில் இருக்குது. அடுத்த 2 பேரல், இந்த 4க்கு அடுத்து இருக்கக்கூடிய 1 மைக்ரோஃபேரடாக இருக்கட்டும் 3 மைக்ரோஃபேரடாக இருக்கட்டும், அது 2 எப்படி இருக்குன்னா பேரலில் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதே அந்த மேலே இருக்கக்கூடிய கீழே எண்ணில் பார்த்தீங்கன்னா 6 மைக்ரோஃபேரட் அண்ட் 2 மைக்ரோஃபேரடு பேரலல் காம்பினேஷன். ஓகே, எதுக்கு சார், 8 மைக்ரோஃபேரடுக்கு. அப்போ அந்த பேரலில் என்ன செய்றீங்க, எஃபெக்டிவ் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த 4க்கு சீரியஸில் ஆட் பண்ணுங்கள் மேலே. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியதில் 8 மைக்ரோஃபேரடுக்கு பேரலாக இருக்கக்கூடிய 6 மைக்ரோஃபேரடையும் 2 மைக்ரோஃபேரடோடைய எஃபெக்டிவ். அதான் நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
அந்த 1 மைக்ரோஃபேரட் அண்ட் 3 மைக்ரோஃபேரட் அது என்ன காம்பினேஷனில் இருக்குங்க? பேரலல் காம்பினேஷன். ஓகே, எதுக்கு பேரலாக? 4 மைக்ரோஃபேரடுக்கு பேரலாக இருக்குது. ஓகே, அப்போ எஃபெக்டிவ்க்கு என்ன ஃபார்முலா? சிபி ஈக்குவல் டு C1 + C2. அப்போ ஹியர் C1ங்கிறது 1 மைக்ரோஃபேரட், C2ங்கிறது 3 மைக்ரோஃபேரட். ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 4 மைக்ரோஃபேரட். அதான் இங்கே காட்டியிருக்கான். ஸோ அப்போ 4 மைக்ரோஃபேரடுக்கு இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய எஃபெக்டிவ் பேரலல் காம்பினேஷனை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிடுறேன். அப்போ அது சீரியஸில் வந்துடுது. அதே பேட்டர்னில் கீழே. ஓகே, அப்போ கீழே என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் இங்கே நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருப்பான். ஸோ கொடுத்துருக்கான் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க கீழே இருக்கக்கூடிய. இப்போ ஃபஸ்ட் கேஸ் சி ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறது மேலே 4 மைக்ரோஃபேரட் கீழே இருக்குது. மேலே இருக்கக்கூடிய இதில் கீழே இருக்கிறது அந்த 8 மைக்ரோஃபேரடுக்கு பேரலாக இருக்கக்கூடிய 6 மைக்ரோஃபேரட் அண்டு 2 மைக்ரோஃபேரட் ஆட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆட் பண்ணி காட்டியிருக்கிறது எதுக்கான ஃபார்முலானா பேரலல் காம்பினேஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ எகெயின் எங்கே சார்? ஸோ அப்போ ரெண்டாவது டயக்ராம், ஃபஸ்ட்டு டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, செகண்ட் டயக்ராம் கிடச்சிருச்சு. இப்போ 2 கெப்பாசிட்டர்ஸ் 4 மைக்ரோஃபேரட் அண்ட் 4 மைக்ரோஃபேரட் ஆர் சீரியஸ் காம்பினேஷன். 8 மைக்ரோஃபேரட் அண்ட் 8 மைக்ரோஃபேரட் வந்து அது சீரியஸில் இருக்குது. பட் இதோட எஃபெக்டிவ் பார்த்திங்கன்னா பேரலில் இருக்குது. ஓகே, அதுதான் இப்போ அடுத்த கேஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போ 1/CQ மேல் பார்ட்டு, பிக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அது 4 தான் 2 கெப்பாசிட்டர் சீரியஸில் இருக்குது. ஓகே, அதை ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்? எஃபெக்டிவ் பார்க்கும்பொழுது சீரியஸ்னால் 1/CS = 1/C1 + 1/C2 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுத்து 2 கிடைக்கும், 1/2 கிடைக்கும். அதை ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர் 2 மைக்ரோஃபேரட். அதே மாதிரி கீழே பிக்கு கீழே பார்க்குறோம். ஓகே, அது டயக்ராமில் பாருங்கள். கீழே 8 மைக்ரோஃபேரட் இருக்கும். ஓகே, அதுக்கு எஃபெக்டிவ் பார்க்கும் பொழுது வி ஃபைண்ட் தட் வேல்யூ தட் இஸ் 4 மைக்ரோஃபேரட் எஃபெக்டிவ். ஸோ இப்போ இந்த 2 மைக்ரோஃபேரடும் 4 மைக்ரோஃபேரடும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தேர்டு டயக்ராம். டயக்ராம் நம்பர் சி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேரலில் இருக்கும். ஓகே, அப்போ பேரலில் இருக்கும் பொழுது நம்ம எஃபெக்டிவ் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 6 மைக்ரோஃபேரட் வரும். ஸோ திஸ் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர், தட் ஃபிகர் நம்பர் A. Okay students, today class is over. So next is homework session. Okay, today homework is combination of capacitors, that is capacitors in series and capacitors in parallel. Both questions are very important. Okay, இது வந்து ஒரு 5 மார்க்லையும் கேட்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கொஸ்டின் 3 மார்க்கில் கேட்கலாம், அல்லது இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் 1 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் சம்மை நீங்கள் இன்னொரு டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சம்மாக இருக்கட்டும், இதுக்கு இன்றைக்கி முன்னாடி பார்த்த சம்மாக இருக்கட்டும், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் see you next class. Thank you.